நாங்கள் இந்த செக்ஷனில் டாட்டில் கண்ட்ரோல் ஃப்ளோவின் கீழ் வரும் லூப்ஸ் பற்றி கற்றுக்கொள்வோம். ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்றினை கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த லூப்ஸ் என்ற விடயம் மிகவும் முக்கியமானதாகும். நாங்கள் டாட்டில் லூப்ஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். நீங்கள் டாட்டில் லூப்ஸ் என்றால் என்ன என்று சரியாக புரிந்து கொண்டால் இதனை எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்றிலும் யூஸ் செய்ய முடியும். நான் இந்த ஸ்லைடில் லூப் என்றால் என்ன என்று கொடுத்துள்ளேன். நாங்கள் படித்து பார்ப்போம். Loops are essential tools for any programming language. நான் கூறியது போன்று இந்த லூப்ஸ் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிலும் மிகவும் முக்கியமான டூல் ஒன்றாகும். அதாவது எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிலும் இந்த லூப்ஸ் என்ற கன்செப்டினை அதிகமாக யூஸ் செய்கின்றார்கள். பிறகு டாட் லூப் இஸ் யூஸ் டு ரன் அ பிளாக் ஆஃப் கோட் ரிப்பீட்டட்லி என்று இருக்கின்றது. நீங்கள் லூப் என்று கூறும் பொழுது நாங்கள் விடயம் ஒன்றினை ரிப்பீட்டட்லி செய்யும் லூப் என்று கூறுகின்றோம் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். எமக்கு ஏதாவது கோட் பிளாக் ஒன்றினை ரிப்பீட்டட்லி ரன் செய்ய வேண்டுமானால் எம்மால் இந்த லூப் என்பதனை யூஸ் செய்ய முடியும். நாங்கள் மீண்டும் படித்து பார்ப்போம். டாட் லூப் இஸ் யூஸ் டு ரன் அ பிளாக் ஆஃப் கோட் ரிப்பீட்டட்லி ஃபார் கிவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அதாவது எம்மால் இந்த லூப் எத்தனை முறை ரன் ஆக வேண்டும், எத்தனை லூப் ஆக வேண்டும் என்று டிஃபைன் செய்ய முடியும். ஃபார் கிவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்றால் எம்மால் எத்தனை டைம்ஸ் அது லூப் ஆக வேண்டும் என்று கூற முடியும். பிறகு டைம்ஸ் or until the program matches the specific condition என்று கூறுகின்றது. எத்தனை, அதாவது எம்மால் அந்த ப்ரோக்ராமில் இந்த லூப் எவ்வளவு நேரம் ரன் ஆக வேண்டும், முறை ரன் ஆக வேண்டும் என்று எழுத முடியும். அல்லது எம்மால் இந்த ரன் ஆக வேண்டிய கண்டிஷனினை செக் செய்ய முடியும். அதாவது எம்மால் ஏதாவது கண்டிஷன் ஒன்று சரியாக மேட்ச் ஆகும் வரை இது லூப் ஆக வேண்டும் என்று கூற முடியும். அந்த கருத்தினை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் அவ்வாறே இந்த லூப்பினை ரன் செய்ய வேண்டும். அதாவது நாங்கள் லூப் ஒன்றினை யூஸ் செய்வது இந்த கோட் ரிப்பீட்டட்லி ரன் ஆக வேண்டிய சந்தர்ப்பத்தில் ஆகும். ஒரே கோட் 10 முறை ரன் ஆக வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது எம்மால் இந்த கோடினை லூப் ஒன்றாக எழுத முடியும். உங்களுக்கு இன்னும் லூப் என்றால் என்ன என்று தெரியாது. நான் லூப் ஒன்றை எந்த இடங்களில் யூஸ் செய்வது என்று இதனை சற்று தெளிவுபடுத்துகின்றேன். உங்களுக்கு கோட் ஏதாவது இடம் ஒன்றில் ரிப்பீட்டட்லி ரன் ஆக வேண்டுமானால் உங்களால் இதனை லூப் ஒன்று த்ரூ செய்து எழுத முடியும். இந்த until the program matches the specific condition என்றால் உங்களுக்கு உங்கள் ப்ரோக்ராம் ஏதாவது ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ஒன்றிற்கு மேட்ச் ஆகும் வரை இந்த லூப் ரன் ஆக வேண்டும் என்று கோடிற்குள் டிஃபைன் செய்ய முடியும். எமக்கு டாட்டில் பல்வேறு லூப்ஸ் வகைகள் கிடைக்கின்றன. எமக்கு இதில் இங்கு கிடைக்கும் சிறிதளவு பிரதான லூப்ஸ் இருக்கின்றன. நாங்கள் இந்த ஃபார் லூப் என்பதனை அதிகமாக பொதுவாக கதைக்க வேண்டும். அதாவது எம்மால் இந்த ப்ரோக்ராம் ஒன்று ரிப்பீட்டட்லி ரன் ஆக வேண்டும் என்ற வேலையை பல்வேறு விதிகளில் செய்ய முடியும். முதல் விதி ஃபார் லூப் ஆகும். அதாவது எம்மால் இந்த ஃபார் லூப் மூலம் இந்த கோட் லூப் ஆக வேண்டும் என்று கூறுவதற்கு முடியும். அடுத்தது ஃபார் இன் லூப். ஃபார் லூப் போன்றே ஃபார் இன் என்றும் லூப் ஒன்று இருக்கின்றது. பிறகு வைல் என்ற லூப் இருக்கின்றது. அதே போன்று டு வைல் என்ற லூப் இருக்கின்றது. உங்களுக்கு இந்த லூப்ஸ் வகைகள் நான்கும் நன்றாக தெரிந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது இந்த கண்ட்ரோல் ஃப்ளோவில் லூப்ஸ் பற்றி சிறந்த ஐடியா ஒன்றை வைத்துக்கொள்ள முடியும். நாங்கள் இந்த ஃபார் லூப் என்ன என்று இப்பொழுது பார்ப்போம். நாங்கள் ஃபார் லூப் ஒன்று என்றால் என்ன என்று பார்ப்பதற்கு முன்னர் டாட் பேடிற்கு சென்று லூப் என்றால் என்ன என்று ஐடியா ஒன்றை எடுப்போம். நான் புதிதாக டாட் பேட் ஒன்றை ஓப்பன் செய்கின்றேன். நான் இந்த கோடினை நீக்குகின்றேன். எனக்கு ஹலோ என்று பிரிண்ட் ஆக வேண்டும். உங்களுக்கு ஹலோ என்று பிரிண்ட் ஆக வேண்டுமானால் உங்களால் இதனை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றிற்குள் வைத்து ரன் செய்ய முடியும். உங்களுக்கு இவ்வாறு ஹலோ என்று பிரிண்ட் ஆகின்றது தெரியும். எனக்கு 5 முறை ஹலோ என்று பிரிண்ட் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். நான் இப்பொழுது தெரிந்த நாலேஜிலிருந்து இவ்வாறு 5 முறை இதனை கொடுத்து ரன் செய்தால் ஹலோ என்று 5 முறை பிரிண்ட் ஆகின்றது.
அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஹலோ என்பதற்கு 10 முறை பிரிண்ட் செய்யுமாறு கூறுகின்றார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது உங்களால் இதனை காப்பி செய்து இதனை 10 முறை பேஸ்ட் செய்து ரன் செய்ய முடியும். அதுவும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த ஹலோ என்பது 10,000 முறை அல்லது அதனை விடவும் அதிக முறை ரன் ஆக வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் 10,000 கொடுப்பது எஃபிஷியன்ட் என்று சிந்திக்கின்றீர்களா? அதாவது அது எம்மால் செய்ய முடியுமாக ஒன்றாகும். அவ்வாறான ஒன்றிற்கே எம்மால் இந்த லூப் என்றதை யூஸ் செய்ய முடியும். எம்மால் இதனை மேனுவலி என்று கூறுவதனை விடவும் லூப் என்ற கன்செப்டினை யூஸ் செய்து இந்த கண்ட்ரோல் ஃப்ளோவினை சரியாக தயாரிக்க முடியும். நான் இப்பொழுது ஏன் இந்த லூப் ஒன்றை யூஸ் செய்வது, இந்த லூப் என்ன என்று உங்களுக்கு புரிய வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் லூப் கீழ் நாங்கள் கலைக்க வேண்டிய சிறிதளவு லூப் வகைகள் இருக்கின்றன என்று கூறினேன். ஃபார் என்ற லூப் ஒன்று இருக்கின்றது, ஃபார் இன் லூப் என்று ஒன்று இருக்கின்றது, வைல் என்ற லூப் ஒன்றும் இருக்கின்றது மற்றும் டூ வைல் என்ற லூப் ஒன்றும் இருக்கின்றது. நான் முதலில் ஃபார் லூப் பற்றியே கதைக்கின்றேன். ஏனென்றால் இந்த ஃபார் லூப்பினை மிகவும் எளிதாக அண்டர்ஸ்டாண்ட் செய்ய முடியும். ஃபார் லூப் சரியாக புரிந்தால் உங்களால் மற்ற லூப்களை எளிதாக அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் இந்த ஸ்லைடினை படித்து பார்ப்போம். The for loop executes the code block for a specified number of times. நான் இங்கு கொடுத்துள்ள விடயங்கள் முக்கியமானவை ஆகும். நான் இங்கு போல்ட் செய்து வேறு நிறத்தில் கொடுத்துள்ள விடயங்களை கட்டாயமாக உங்கள் நோட்டில் எழுதி கொள்ள வேண்டும். The for loop executes the block for a specified number of times என்றால் நாங்கள் ஸ்பெசிஃபை செய்த ஏதாவது முறை எண்ணிக்கையில் இந்த கோட் ரன் ஆக வேண்டுமானால் உங்களால் இந்த for loopனை யூஸ் செய்ய முடியும். பிறகு it can be used to iterate over a fixed set of values such as a list என்று கூறுகிறது. இந்த லிஸ்ட் ஒன்றில் இருப்பது போன்ற ஒன்றினை சிந்தித்து பாருங்கள். லிஸ்ட் ஒன்றில் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கின்றன. எமக்கு அந்த லிஸ்டில் இருக்கின்ற ஒவ்வொரு எலிமெண்ட் மூலமாகவும் செல்ல வேண்டுமானால் அதுவும் லூப் ஒன்றினை போன்றே ரிப்பீட்டட்லி ஒரே விடயத்தை செய்ய வேண்டும். எம்மால் அவ்வாறான ஒன்றினையும் இந்த லூப் என்ற கன்செப்டினை யூஸ் செய்து செய்ய முடியும். நாங்கள் இவை அனைத்தையும் பற்றி கதைக்கின்றோம். உங்களுக்கு இவற்றினை கதைக்கும் பொழுது நான் இங்கே என்ன கூறுகின்றேன் என்று புரியும். நாங்கள் லூப்ஸின் கீழ் கதைக்கும் முதல் லூப் இந்த ஃபார் லூப் ஆகும். எமக்கு ஏதாவது கண்டிஷன் ஒன்றினை அல்லது ஏதாவது ஸ்டேட்மெண்ட் ஒன்றினை எழுதும் பொழுது அதன் சின்டாக்ஸ் தேவைப்படும் என்று தெரியும். இதில் இந்த ஃபார் லூப்பின் சின்டாக்ஸ் இருக்கின்றது. ஃபார் லூப்பின் சின்டாக்ஸ் கடினமான ஒன்று இல்லை. இதனை புரிந்து கொள்வது மிகவும் எளிதாகும். நாங்கள் முதலில் ஃபார் என்று எழுத வேண்டும். அதாவது நான் இப்பொழுது ஃபார் லூப் ஒன்றை எழுதப் போகின்றேன் என்று கூறுகின்றோம். நான் அதனை இவ்வாறு ஃபார் என்று கொடுத்து கூறுகின்றேன். பிறகு நான் இவ்வாறு அடைப்புக்குறியை திறந்து இதற்குள் நான் 3 தரவை கொடுக்க வேண்டும். நான் அந்த தரவுகளை இவ்வாறு செமிகோலன்களால் பிரிக்க வேண்டும். நான் செமிகோலன்களால் இந்த தரவுகளை பிரித்துள்ளேன் என்று காணலாம். நான் முதல் தரவை இங்கு கொடுத்துள்ளேன். பிறகு இதில் எனது 2வது தரவு இருக்கின்றது. பிறகு இதில் எனது 3வது தரவு இருக்கின்றது. நான் இப்பொழுது உங்களுக்கு இந்த விடயம் புரிய வேண்டும் என்று நினைக்கின்றேன். முதல் தரவாக நான் இனிஷியல் கவுண்ட் வேல்யூவினையே கொடுத்துள்ளேன். பிறகு நான் 2வது தரவாக டெர்மினேஷன் கண்டிஷன் என்ற ஒன்றினை கொடுத்துள்ளேன். 3வது தரவாக ஸ்டெப் என்ற ஒன்றை கொடுத்துள்ளேன். பிறகு நான் இந்த கர்லி பிரேசஸ் உள்ளே ஸ்டேட்மெண்ட் என்று கொடுத்துள்ளேன். இங்கிருந்து என்ன நடைபெறுகின்றது? நீங்கள் இதனை மீண்டும் பாருங்கள். ஃபார் லூப் ஒன்றை எழுதுகின்ற பொழுது நாம் அதனை ஃபார் என்று எழுதி அடைப்பினை திறந்து இவ்வாறு 3 தரவினை கொடுக்க வேண்டும். ஃபார் லூப் ஒன்றை எழுதுகின்ற பொழுது இந்த லூப் ஆரம்பிப்பது எங்கிருந்து என்றே இனிஷியலி எழுத வேண்டும். பிறகு உங்களுக்கு இந்த டெர்மினேஷன் என்றால் நினைவிருக்கும். நீங்கள் டெர்மினேட் செய்வது என்றால் இந்த லூப் டெர்மினேட் ஆக வேண்டிய கண்டிஷன் ஒன்று இருக்க வேண்டும்.
நாங்கள் இதனை ஆரம்பித்த பிறகு இது முடிவு ஒன்று இருக்க வேண்டும். நாங்கள் முன்பு 10 முறை பிரிண்ட் செய்ய சொன்னது போல் இது 10 முறை லூப் ஆகி டெர்மினேட் ஆக வேண்டும் என்று அடுத்து எழுதுகிறோம். அடுத்து இந்த ஸ்டெப் என்றால் நினைத்து பாருங்கள். நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வைத்து செல்லும் பொழுது ஒன்று பிரிண்ட் ஆனால் அடுத்து என்ன நடக்கிறது என்று அவ்வாறு இந்த ஸ்டெப் அதிகரித்து செல்கிறது. இந்த விடயங்கள் நாங்கள் டாட் பேடில் பேசும் பொழுதுதான் சரியாக உங்களுக்கு புரியும். இந்த ஸ்டெப்பில் இருந்து நடப்பது எமக்கு இந்த லூப் ஆகும் இட்டரேட்டருக்கு என்ன நடக்கிறது என்று. அடுத்து இது லூப்பாக செல்லுகின்ற பொழுது ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கும், முன்பு லூப்பாக செல்லும் பொழுது எனக்கு ஹெலோ என்று பிரிண்ட் ஆக வேண்டும் என்று சொன்னேன். முதலில் நாங்கள் லூப் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று எழுத வேண்டும். லூப் முடிவடையும் எங்கு என்று எழுத வேண்டும். ஸ்டெப்புக்கு என்ன நடக்கிறது என்று நாங்கள் ஸ்டெப் எழுத வேண்டும். பிறகு லூப் ஆகும் பொழுது செய்ய வேண்டியது என்ன என்றும் நாங்கள் எழுத வேண்டும். முன்பு எமக்கு நினைவு ஹலோ என்று பிரிண்ட் செய்தோம். இதுதான் இந்த ஃபார் லூப்பில் இருக்கின்ற சின்டாக்ஸ் ஆகும். நாங்கள் டாட் பேடுக்கு சென்று பார்ப்போம். எவ்வாறு ஃபார் லூப் ஒன்றை சரியாக எழுதுவது என்று இப்பொழுது பார்ப்போம். அப்பொழுது உங்களுக்கு புரியும் இது கடினமான விடயம் ஒன்று இல்லை என்று. நாங்கள் இப்பொழுது டாட் பேடுக்கு செல்வோம். இப்பொழுது நான் ஃபார் லூப் ஒன்றை எழுத வேண்டும். இந்த ஃபார் லூப்பில் இருந்து எனக்கு இந்த ஹலோ என்று 10 முறை பிரிண்ட் ஆக வேண்டும். முதலில் நான் ஃபார் என்று வைக்கின்றேன். பிறகு இட்டரேட்டர் ஒன்றை உருவாக்க வேண்டும். அதாவது இந்த இட்டரேட் ஆக வேண்டியது எத்தனை வரை என்று நான் இட்டரேட்டர் ஒன்றை உருவாக்க வேண்டும். நான் int I சமம் 0 என்று இன்டிஜர் இட்டரேட்டர் ஒன்றை உருவாக்கினேன். I சமம் 0 என்றால் எனது இனிஷியல் கண்டிஷனை நான் எழுத வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கும், இதுதான் எனது இனிஷியல் வேல்யூ. நான் இனிஷியல் கவுண்ட் ஒன்றை வைக்க வேண்டும். பிறகு இந்த ஃபார் லூப் டெர்மினேட் ஆக வேண்டிய எந்த கண்டிஷனில் இருந்து நான் என்று எழுத வேண்டும். பிறகு எனது ஸ்டெப் நான் எழுத வேண்டும். அதாவது எனது இந்த இட்டரேட்டர் எத்தனையால் அதிகரிக்க வேண்டும் என்று நான் எழுத வேண்டும். நான் மீண்டும் டாட் பேடுக்கு செல்கின்றேன். இப்பொழுது இட்டரேட் ஆக வேண்டியது எங்கிருந்து என்று எழுத வேண்டும். எனக்கு இட்டரேட் ஆக வேண்டியது 10 முறை என்பதால் I சிறியதாக 10 இருந்து தான் நிறுத்த வேண்டும். அதனால் ஐயின் வேல்யூ ஒன்றால் 1 தான் அதிகரிக்க வேண்டும். நான் இப்பொழுது உங்களுக்கு I என்று பிரிண்ட் செய்து காட்டுகிறேன். நாங்கள் ஹலோ இல்லாமல் I என்று பிரிண்ட் செய்து பார்ப்போம். இப்பொழுது இங்கு பாருங்கள், ஐயின் வேல்யூ இங்கு பிரிண்ட் ஆகும். பாருங்கள், இனிஷியலி ஐயின் வேல்யூ 0. உங்களுக்கு தெரியும் 0 இங்கு பிரிண்ட் ஆகிறது. அப்பொழுது புள்ளிக்கு தொடர்பான இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு முறை ரன் ஆகிறது. அடுத்து வந்த பிறகு இங்கிருந்து செக் செய்கிறது நான் பார்க்கும் கண்டிஷன் சரியா என்று. இப்பொழுது இங்கு 0 பிரிண்ட் ஆகிறது. பிறகு இங்கு இருக்கின்ற இது ரன் ஆகிறது. பிறகு ஐயின் வேல்யூ 1க்கு அப்டேட் ஆகிறது. பிறகு இங்கிருந்து 1 என்று சிறியதாக 10க்கு விட என்று டெர்மினேஷன் கண்டிஷன் மீண்டும் பார்க்கிறது. அவ்வாறு பார்த்த பிறகு இதுவும் ட்ரூ. ஏனென்றால் 10 என்ற மதிப்பு 1க்கு விட அதிகம். அப்பொழுது மீண்டும் இங்கு 1 பிரிண்ட் ஆகிறது. அவ்வாறு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் வரை ரன் ஆகிறது. அதாவது நாங்கள் இங்கு வைக்கும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறது இந்த ஐயின் வேல்யூ 10 ஆகும் வரை. அதாவது இங்கு 10 வரை தான் இது ரன் ஆகிறது. அதாவது 10 சிறியதா 10 என்று ஃபால்ஸ். அப்பொழுது இங்கு I சிறியதாக 10 வரை இதை ரன் ஆகிறது. பாருங்கள், 10 ஆனால் இது பிரிண்ட் ஆகாது. ஏனெனில் இங்கு 10 ஆனால் இதற்குள் இருக்கின்ற கண்டிஷன் ரன் ஆக முடியாது.
இங்கிருந்து இது டெர்மினேட் ஆகி செல்வதால் நான் நினைக்கின்றேன் இப்பொழுது ஃபார் லூப் எவ்வாறு வேலை செய்கிறது என்று உங்களுக்கு சரியாக புரிய வேண்டும். இப்பொழுது நான் 0விலிருந்து 9 வரை இங்கு பிரிண்ட் செய்துள்ளேன். அதாவது எனது லூப் 10 முறை ரன் ஆகியுள்ளது. ஏனென்றால் 0 1 2 3 4 5 6 7 8 9 என்று 0விலிருந்து ஆரம்பத்திலிருந்து லூப் இப்பொழுது 10 முறை ரன் ஆகியுள்ளது. அதாவது ஏதாவது ஒன்று 10 முறை நடக்க வேண்டிய விடயத்தை எனக்கு இதற்குள் ஸ்டேட்மெண்ட் ஒன்றாக வைத்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், நமது சின்டாக்ஸிலும் இவ்வாறு எமக்கு ரன் ஆக வேண்டிய ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப்பிற்குள் வைத்துக்கொள்ள முடியும். நான் மீண்டும் இங்கு வந்து ஃபார் லூப்பிற்குள் இந்த ஸ்டேட்மெண்ட்டினை வைக்கின்றேன். அதாவது இதற்குள் வைக்கும் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது 10 முறை லூப் ஆகும். நான் ஹலோ என்று பிரிண்ட் செய்தால் உங்களுக்கு புரிய வேண்டும் 10 முறை ஒரே விடயம் நடக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இவ்வாறு 10 முறை ஒரே விடயமானது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது இது எவ்வாறு நடந்தது? இந்த ஃபார் லூப் என்றால் நமது ஏதாவது ஒன்று கண்டிஷன் ட்ரூ ஆகும் வரை லூப் ஆகிறது என்று. எனக்கு இந்த ஹலோ 10 முறை லூப் ஆக வேண்டும். ஏனென்றால் எனக்கு ஹலோ என்று 10 முறை பிரிண்ட் செய்ய வேண்டும். அதனால் நான் ஃபார் லூப் ஒன்றை வைத்தால் 10 முறை லூப் ஆகிறது. இது 10 முறை லூப் ஆகிறதா என்று பார்ப்பது எவ்வாறு? இந்த டாட் பேடில் இருக்கின்றது போல நாம் ஆரம்பிப்பது புள்ளியிலிருந்து ஆகும். நான் இந்த ஐயின் மதிப்பு 10க்கு சிறியதாக இருக்கும் வரை செல்கிறேன். இந்த ஐயின் மதிப்பு 10க்கு சமமானதும் நான் இதனை டெர்மினேட் செய்கின்றேன். அதாவது இது லூப் ஆகும் ஒன்று நிற்கிறது. ஐயின் வேல்யூ இப்பொழுது அப்டேட் ஆகவும் வேண்டும். ஐயின் வேல்யூ 0 ஆகவே இருந்தால் சரி, அது ஆகாது. இப்பொழுது நான் சொல்கிறேன் ஐயின் வேல்யூவினை நான் 1ஆல் தான் அதிகரிக்கின்றேன். அப்பொழுது உங்களுக்கு புரியும், 0வுக்கு தொடர்பான ஒரு முறை பிரிண்ட் ஆகிறது. பிறகு நான் ஐயின் வேல்யூவினை 1க்கு செல்கிறேன். ஐயின் வேல்யூ 1 சிறியதா 10 என்ற கண்டிஷன் சரி. பிறகு மீண்டும் பிரிண்ட் ஆகிறது. அவ்வாறு ஐயின் வேல்யூ 9 ஆகும் வரை இது செல்கிறது. ஐயின் வேல்யூ 9 ஆன பிறகு 9 சிறியதா 10 என்றும் சரி. அதனால் அதுவும் பிரிண்ட் ஆகிறது. பிறகு ஐயின் வேல்யூ 10 அப்டேட் ஆகிறது. ஏனென்றால் இங்கு i++ ரன் ஆகிறதால் ஐயின் வேல்யூ 10க்கு அப்டேட் ஆன பிறகு 10 சிறியதாக 10 இருக்கின்றதா என்று பார்க்கின்றது. அது தவறு. அதனால் இந்த கண்டிஷன் 10 முறை ரன் ஆன பிறகு இந்த லூப்பானது இப்பொழுது நிற்கிறது. இப்பொழுது நீங்கள் நினைக்கின்றீர்கள், எனக்கு இந்த லூப் 10 முறை ரன் செய்ய வேண்டும். இந்த ஐயின் வேல்யூ 1இல் இருந்து ஆரம்பித்தால் அப்பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும், நாங்கள் இங்கு கண்டிஷனினை மாற்ற வேண்டும். இங்கு கண்டிஷனினை உங்களால் 11 வைக்க முடியும். 11 வைத்தாலும் உங்களுக்கு புரிய வேண்டும், இங்கு இவ்வாறு 10 முறை இது பிரிண்ட் ஆகிறது. அல்லது இங்கு ஐயின் வேல்யூ நாங்கள் கண்டிஷனினை செக் செய்ய முடியும், சிறியதாக அல்லது சமமா 10 வரை இருக்கின்றதா என்று. அப்பொழுது நான் இதனை ரன் செய்தால் இந்த அவுட்புட்டினை எமக்கு வர வேண்டும். இப்பொழுது நான் ரன் செய்து காட்டுகின்றேன். உங்களுக்கு தெரியும், அவுட்புட் ஆனது வருகிறது. உங்களுக்கு வேண்டுமானால் இவ்வாறு ஐயின் வேல்யூவினையும் பிரிண்ட் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், ஐயின் வேல்யூ இவ்வாறு 1லிருந்து 10 வரை அப்டேட் ஆகி உள்ளது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த ஃபார் லூப்பினை யூஸ் செய்து நாங்கள் எவ்வாறு ஒரே விடயத்தை லூப் ஒன்றாக ரன் செய்வது என்று. நாங்கள் இன்னும் எக்ஸாம்பிள் சிலவற்றினை பார்ப்போம். எனக்கு ஃபார் லூப் ஒன்றை நான் எழுதுகின்றேன். எனக்கு இந்த ஃபார் லூப் 20 முறை லூப்பாக வேண்டும். நான் முதலில் int I சமம் 0 என்று இட்டரேட்டர் ஒன்றை உருவாக்குகின்றேன். இந்த ஐக்கு பதிலாக வேண்டுமென்றால் ஏதாவது ஒன்றை யூஸ் செய்ய முடியும். A, B, C ஆனாலும் அது பரவாயில்லை. நாங்கள் பொதுவாக I என்றுதான் யூஸ் செய்கின்றோம். பிறகு I என்று சிறியதாக 20ஆக வேண்டும். ஏனென்றால் நான் 0விலிருந்து ஆரம்பிப்பதால் ஆகும். பிறகு i++ என்று இப்பொழுது நான் கொடுக்கின்றேன். அதாவது I வேல்யூ 1 அளவில் 1ஆல் 1 அதிகரிக்க வேண்டும். நான் இப்பொழுது
இங்கு I என்று பிரிண்ட் செய்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஐயின் வேல்யூ 19 வரை இங்கு பிரிண்ட் ஆகிறது. இங்கு எண்கள் 20 இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் இங்கு இந்த கண்டிஷனினை செக் செய்யும் விதம் தெரியும். இந்த ஸ்டெப் எவ்வாறு செய்வது? இந்த ஸ்டெப்பினை உங்களால் I பிளஸ் சமம் 2 என்று இவ்வாறும் உருவாக்க முடியும். உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் கம்பவுண்ட் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் டாபிக்கில் இந்த ஆபரேட்டர்ஸ் பற்றி பேசியிருந்தோம். இப்பொழுது இங்கு இருக்கின்றது என்ன? I பிளஸ் பிளஸ் என்றால் I சமம் I பிளஸ் 1. I பிளஸ் ஈக்குவல்ஸ் 2 என்றால் ஐக்கு 2 தான் சேர்க்கப்படும். இப்பொழுது நான் இதனை ரன் செய்து காட்டினால் உங்களுக்கு தெரியும் 0க்கு 2 ஆனது சேர்க்கப்படுகிறது. அப்பொழுது 2, பிறகு 2க்கு இன்னும் 2 சேர்க்கப்பட்டது. அப்பொழுது அது 4. அதாவது 2 ஆல் 2 தான் இப்பொழுது இங்கு அதிகரித்து செல்கிறது. அப்பொழுது உங்களுக்கு புரியும், இந்த ஸ்டெப் என்றதும் உங்களால் ஒன்றால் ஒன்று இல்லாமல் விருப்பப்படி மாற்றிக்கொள்ள முடியும். இப்பொழுது நான் இதனை 5 போல் வைத்தால் இது இணைந்தால் இணைந்து அதிகரிக்கிறது. உங்களுக்கு தெரியும் 0விலிருந்து 5 சேர்க்கப்பட்டால் 5, அடுத்து 5லிருந்து 5 சேர்க்கப்பட்டால் அது 10, பிறகு 10லிருந்து 5 சேர்க்கப்பட்டால் 15, அடுத்து 15லிருந்து 5 சேர்க்கப்பட்டால் 20. அப்பொழுது இந்த 20 சிறியதா 20 என்ற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறது. அப்பொழுது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போதே இந்த லூப் ஆவது நிற்கிறது. நான் நினைக்கின்றேன் இப்பொழுது உங்களுக்கு ஃபார் லூப் ஒன்றை எழுதுவது எவ்வாறு என்று புரிந்திருக்கும். நாங்கள் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்றை செய்து பார்ப்போம். நினைத்து பாருங்கள், உங்களுக்கு calculate the sum from 1 to 100 using for loop செய்ய வேண்டும். எமக்கு இப்பொழுது சொல்கிறார்கள், for loopனை யூஸ் செய்து 1லிருந்து 100 வரை இருக்கின்ற எண்களின் கூட்டை நான் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த விடயத்தை நாங்கள் எவ்வாறு செய்வது என்று இப்பொழுது நாம் பார்ப்போம். முதலில் 1லிருந்து 100 வரை பிரிண்ட் செய்யும் for loop ஒன்றை நாம் எழுத வேண்டும். அதனை எவ்வாறு எழுதுவது? இப்பொழுது நாம் அதை பார்ப்போம். for என்று டைப் செய்கிறேன். 1லிருந்து இருக்கும் பொழுது இனிஷியல் கண்டிஷன் 1ஆக இருக்க வேண்டும். நாங்கள் I சமம் 1 என்று இங்கு வைப்போம். I என்று 100க்கு சிறியதாக இருக்க வேண்டும். இவ்வாறு I பிளஸ் பிளஸ் என்று நான் இங்கு கொடுக்கின்றேன். நாங்கள் பிரிண்ட் செய்து பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இறுதியில் 99 வரை இவ்வாறு வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிறது. எனக்கு 100 தேவை என்பதால் நம்மால் இதனை சம குறியீடு வைத்து 100க்கு சமமாக இருக்கும் வரை ரன்னாக என்று சொல்ல முடியும். உங்களால் இங்கு 100 வரை இதனை பிரிண்ட் செய்து கொள்ள முடியும். இவை மிகவும் சுலபமான விடயங்கள் என்பதால் நான் இதனை அதிகமாக டீப்லி எக்ஸ்பிளைன் செய்யவில்லை. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், நான் இங்கு எழுதியிருக்கின்றேன். பாருங்கள், 100 முறை லூப் ஆகும் லூப் ஒன்று. இப்பொழுது எனக்கு இதில் நடக்க வேண்டியது 1லிருந்து 100க்கு பிரிண்ட் ஆகும் ஒன்று இல்லை. எனக்கு தேவைப்படுவது 1லிருந்து 100 வரை இருக்கின்ற எண்கள் கூட்டை நான் உருவாக்குவது. நான் அதை எவ்வாறு உருவாக்குவது? அதை இப்பொழுது நாம் பார்ப்போம். இந்த விடயத்தை நாங்கள் முதல் முறையாகத்தான் பேசுகின்றோம். நாங்கள் பார்ப்போம் எவ்வாறு இதனை செய்வது என்று. முதலில் உங்களால் சம் என்ற இன்டிஜர் ஒன்றை உருவாக்க முடியும். அதாவது இந்த சம் என்றதுக்குத்தான் இந்த நாங்கள் கூட்டை உருவாக்கி செல்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த லூப்பிற்குள் 1லிருந்து 100 வரை இருக்கின்ற எண்கள் வழியாக செல்ல முடியும். இந்த எண்கள் வழியாக செல்லும்போது இந்த சம்முக்கு இப்பொழுது நான் லூப்பில் இருக்கும் எண்ணை சேர்த்தால் எனக்கு இந்த சம்மினை உருவாக்க முடியும் அல்லவா? அதாவது எனக்கு சம்மினை உருவாக்க இப்பொழுது இருக்கின்ற சம்முக்கு இந்த I என்றதை நான் சேர்க்க வேண்டும். இங்கிருந்து என்ன நடக்கிறது? இங்கு நடப்பது நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால், சம் என்றது முதலில் நான் புள்ளியாக சமமாக வைத்துள்ளேன். அதாவது சம் என்றது நான் புள்ளியால் இனிஷியலை செய்துள்ளேன். பிறகு நான் 100 முறை லூப் ஒன்றை எழுதியுள்ளேன். அதாவது நான் லூப் ஒன்றை எழுதியுள்ளேன்.
ஒன்றிலிருந்து 100க்கு பிரிண்ட் ஆக வேண்டும் என்று. அடுத்து இந்த லூப்பில் I என்ற ஒன்றுதான் இங்கு இட்டரேட் செய்கிறது. I என்றது தான் ஒன்றிலிருந்து 100க்கு செல்கிறது. பிறகு எனக்கு இதற்குள் இந்த ஐயின் வேல்யூவினை ஆக்சஸ் செய்ய முடியும். நினைத்து பாருங்கள், ஒரு நேரத்தில் ஐயின் வேல்யூ 1, அடுத்து ஐயின் வேல்யூ 2, அடுத்து ஐயின் வேல்யூ 3. இவ்வாறு ஐயின் வேல்யூ இதற்குள் அப்டேட் ஆகி கொண்டு செல்கிறது. அப்பொழுது நினைத்து பாருங்கள், முதல் சந்தர்ப்பத்தில் ஐயின் வேல்யூ 1. அப்பொழுது நான் சம்முக்கு 1ஐ சேர்த்தேன். அப்பொழுது 0 + 1 = 1. பிறகு மீண்டும் லூப்பானது தொடர்ந்து செல்கிறது. அப்பொழுது வேல்யூவிற்கு 1 சேர்க்கப்பட்டு ஐயின் வேல்யூ இப்பொழுது 2. உங்களுக்கு புரியும். இப்பொழுது சம் 1, சம்முக்கு இன்னும் 2 சேர்க்கப்பட்டது. அப்பொழுது சம் 3. அவ்வாறு இந்த எண்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு செல்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும் இந்த சம் எவ்வாறு உருவாகுகிறது என்று. நான் இப்பொழுது இந்த சம்மினை பிரிண்ட் செய்து இப்பொழுது காட்டுகின்றேன். அப்பொழுது உங்களுக்கு இது நன்றாக புரியும். இவ்வாறு சம் இஸ் என்று சம்மின் வேல்யூ மற்றும் ஐ இஸ் ஐயின் வேல்யூவினையும் பிரிண்ட் செய்கிறேன். இப்பொழுது நாங்கள் சம் மற்றும் ஐயின் வேல்யூ மாறும் விதத்தை இப்பொழுது பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், முதல் சந்தர்ப்பத்தில் சம் 1, ஏனென்றால் ஐயின் வேல்யூ இப்பொழுது சேர்க்கப்பட்டு உள்ளது. பிறகு ஐயின் வேல்யூ 2க்கு செல்லும் பொழுது முன்பு இருந்த 1க்கு இந்த 2 சேர்க்கப்பட்டு 3 என்று இப்பொழுது உருவாகியுள்ளது. உங்களுக்கு புரியும், இங்கு இந்த கால்குலேஷனில் இருந்துதான் சம் கால்குலேட் ஆகிறது. பாருங்கள், இப்பொழுது ஐயின் வேல்யூ அப்டேட் ஆகும் போதே சம்மின் வேல்யூ கால்குலேட் ஆகிறது. உங்களுக்கு தெரியும், சம்மின் வேல்யூ இவ்வாறு கால்குலேட் ஆகிறது. எனக்கு இது தேவையும் இல்லை. எனக்கு தேவைப்படுவது இறுதியில் சம்மினை பிரிண்ட் செய்வதா. இறுதியாக சம்மின் மதிப்பை உங்களால் எடுக்க முடியும். நான் இதனை ஃபார்மட் செய்கிறேன். இப்பொழுது நீங்கள் நினைக்கின்றீர்கள், எனக்கு இந்த சம் கால்குலேட் ஆகி ஃபைனல் சம்மினை பிரிண்ட் செய்ய வேண்டும். அப்பொழுது இந்த சம்மினை நான் பிரிண்ட் செய்ய வேண்டும். ஃபார் லூப்பில் இருந்து வெளியே நான் சம் என்று பிரிண்ட் செய்து ரன் செய்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இவ்வாறு சம்மானது பிரிண்ட் ஆகிறது. இவ்வாறு நான் சம்மினை ஃபார் லூப்பிற்குள் பிரிண்ட் செய்தால் இந்த பிரிண்டினையும் லூப் ஆகும். எனக்கு அவ்வாறு பட்ட ஒன்று இப்பொழுது தேவையில்லை. பாருங்கள், இவ்வாறு லூப் ஆகித்தான் எனக்கு இது பிரிண்ட் ஆகிறது. எனக்கு இவ்வாறு எல்லாவற்றையும் பிரிண்ட் செய்ய தேவையில்லை என்பதால் நான் ஃபார் லூப் முடிந்த பிறகு இதனை பிரிண்ட் செய்கிறேன். இப்பொழுது நான் இதனை ரன் செய்தால் உங்களுக்கு இந்த மதிப்பு மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்பொழுது இங்கு என்ன நடந்தது என்று நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை விளக்குகின்றேன். நாங்கள் டிராயிங் போர்டுக்கு வருவோம். நாங்கள் நமது ஃபார் லூப்புக்கு தனி கலர் ஒன்றை வைப்போம். இதில் இருக்கின்றது எமது ஃபார் லூப். இதனை நாங்கள் நீல நிறத்தில் வைப்போம். இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிறது. முதலில் மெயின் ஃபங்க்ஷனின் கீழே தான் இது கம்பைல் ஆகி வருகிறது. மெயின் ஃபங்க்ஷனில் இங்கு வருகிறது. இங்கிருந்து சம் ஒன்றை நான் டிஃபைன் செய்து உள்ளேன். அது 0. பிறகு ஃபார் லூப் ஒன்று ரன் ஆகிறது. பாருங்கள், சம்முக்கு வந்த பிறகு அடுத்து இந்த லூப்புக்கு தான் கம்பைல் வருகிறது. இந்த லூப்பாவது நிற்பது முழுமையாக லூப்பான பிறகு ஆகும். அதாவது இது ஒரு முறை லூப் ரன் ஆகி மீண்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்களுக்கு இது செல்லாது. இந்த ஃபார் லூப் செல்கிறது என்றால் இந்த கண்டிஷன் இந்த லூப் டெர்மினேட் ஆகும் வரை லூப் ஆகிறது. இங்கு வைக்கும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் வரை இந்த லூப் தொடர்ந்து ரன் ஆகி கொண்டு இருக்கிறது. அப்பொழுது உங்களுக்கு புரியும், உங்கள் இந்த லூப் முழுமையாக முடிந்த பிறகு சம் கால்குலேட் ஆகிறது. இப்பொழுது நீங்கள் சம்மினை எங்காவது இவ்வாறு வேரியபிள் ஒன்றில் ஸ்டோர் செய்து உள்ளீர்கள். அதாவது இங்கு இருக்கின்ற 0 இல்லை. இப்பொழுது சம் அப்டேட் ஆகி உள்ளது. அதாவது லூப் ஆகி உங்கள் சம் அப்டேட் ஆகி உள்ளது.
அப்பொழுது இந்த for loop இப்பொழுது லூப் ஆகி முடிந்த பிறகுதான் கம்பைலர் இந்த கோடுக்கு வருகிறது. ஏனென்றால் இந்த for loop லூப் ஆகிறது. for loop லூப் ஆகும் வரை கம்பைலரானது இருக்கிறது. அதாவது கம்பைலருக்கு இந்த for loop லூப் ஆகும் வரை கீழே கோடுகளுக்கு செல்ல முடியாது. இந்த லூப் டெர்மினேட் ஆகிறது சரியான சம் கல்குலேட் ஆன பிறகு ஆகும். அப்பொழுது எனக்கு இறுதியாக for loopல் இருந்து வெளியே இந்த சம்முக்கு அக்சஸ் செய்ய முடியும். ஏனென்றால் இந்த சம்மினை நான் குளோபலாக டிஃபைன் செய்து உள்ளதால் ஆகும். இந்த குளோபலாக டிஃபைன் செய்துள்ளது என்று பயப்பட வேண்டாம். இந்த விடயங்கள் நாங்கள் முன்னால் பேச இருக்கின்றோம். இங்கு எனக்கு தேவை இந்த for loop ரன் ஆன விதம் பற்றி உங்களுக்கு ஐடியா ஒன்று கொடுப்பது. நான் நினைக்கின்றேன் இப்பொழுது உங்களுக்கு இந்த for loop ரன் ஆனது எவ்வாறு, இங்கு இந்த சம் கால்குலேட் ஆனது என்று எவ்வாறு என்று நல்ல ஐடியா ஒன்று இருக்க வேண்டும். நாங்கள் அடுத்த எக்ஸாம்பிளினை பார்ப்போம். நான் டாட் பேடுக்கு வருகின்றேன். நான் புதிதாக டாட் பேட் ஒன்றை ஓப்பன் செய்கிறேன். உங்களுக்கு தெரியும் இவ்வாறு தான் இந்த கோட் இருக்கின்றது. பாருங்கள், இந்த டாட் பேட் ஓப்பன் ஆகிறதும் எமக்கு சாம்பிள் for லூப் ஒன்று கொடுத்து. இப்பொழுது உங்களுக்கு தெரியும் for லூப்பில் நடப்பது என்ன என்று. பாருங்கள், i என்றது 0விலிருந்து எடுத்துள்ளது. i என்றது சிறிது 5 வரை ரன் ஆகிறது. i என்றது ஒன்றாகத்தான் அதிகரிக்கிறது. முதலில் i என்றது 0. அப்பொழுது hello i plus 1 ஆகும் பொழுது 0 plus i சமம். அப்பொழுது hello i plus 1 ஆகும்போது 0 plus 1 சமம் 1. அப்பொழுது hello 1 என்று பிரிண்ட் ஆக வேண்டும். அடுத்து ஒன்று சிறியதா 5 என்று பிரிண்ட் ஆன பிறகுதான் ஸ்டெப் அதிகரிக்கின்றது. அப்பொழுது 0வுக்கு 1 சேர்க்கப்பட்ட பிறகு 1. அப்பொழுது ஒன்று சிறியதா 5 என்று பார்க்கிறது. அதுவும் சிறியதாகும். அதனால் மீண்டும் இது பிரிண்ட் ஆகிறது. அது பிரிண்ட் ஆன பிறகு மீண்டும் ஸ்டெப் ஒன்று செல்கிறது. அப்பொழுது 2. பிறகு 2 சிறியதாக 5 என்று பார்க்கிறது. அதுவும் சிறியது என்பதால் இது பிரிண்ட் ஆகிறது. மீண்டும் ஸ்டெப் ஆனது அதிகரிக்கிறது. அடுத்து 5லிருந்து 3 சிறியதா என்று பார்க்கிறது. அதுவும் சிறியதா. அவ்வாறு 4 5லிருந்து சிறியதா என்றும் பார்க்கிறது. அதுவும் சிறியதா. பிறகு 5லிருந்து 5 வரை இது சிறியதா என்று ரன் ஆகிறது. இப்பொழுது இது 5லிருந்து சிறியதாகாது என்பதால், அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் என்பதால் இது டெர்மினேட் ஆகிறது. அப்பொழுது i வேல்யூ செல்கிறது. அப்பொழுது வேல்யூ எத்தனையிலிருந்து இது செல்கிறது? i இன் வேல்யூ 0விலிருந்து எடுத்து 4 வரை செல்ல வேண்டும். பாருங்கள், இங்கு i இன் வேல்யூவுக்கு 1 சேர்க்கப்பட்டதால் hello 1 2 3 4 5 என்று பிரிண்ட் ஆக வேண்டும். உங்களுக்கு தெரியும் hello 1 2 3 4 5 என்று பிரிண்ட் ஆகிறது. இங்கு iக்கு வேல்யூ ஒன்று சேர்க்கப்படாவிட்டால் hello 0 1 2 3 4 என்று பிரிண்ட் ஆக வேண்டும். இப்பொழுது நான் இதனை மீண்டும் ரன் செய்தால் உங்களுக்கு தெரியும் hello 0 1 2 3 4 தான் இங்கிருந்து பிரிண்ட் ஆகிறது. நான் இதனை இன்னும் உங்களுக்கு விளக்குகின்றேன். நாங்கள் இங்கு 3 வைத்து ரன் செய்வோம். இப்பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும் கண்டிப்பாக இது 3 முறை ரன் ஆகிறது என்று. அதாவது 0 1 2 வரை ரன் ஆகிறது. பாருங்கள் இது நடப்பது எவ்வாறு என்று. முதலில் i இன் வேல்யூ 0, அதாவது இந்த கண்டிஷன் இங்கு சரி. ஏனென்றால் 0 என்ற வேல்யூ 3ஐ விட சின்னது. அப்பொழுது இது எக்ஸிக்யூட் ஆகிறது. அப்பொழுது hello 0 என்று ஒரு முறை பிரிண்ட் ஆனது. பிறகு இந்த ஸ்டெப் ரன் ஆகிறது. அப்பொழுது iக்கு 1 சேர்க்கப்படுகிறது. i இன் வேல்யூ இப்பொழுது 1. இப்பொழுது கண்டிஷனை பார்க்கிறது. அதாவது 1 என்ற மதிப்பு 3ஐ விட சிறியது. அதனால் மீண்டும் hello 1 என்று பிரிண்ட் ஆகிறது. இப்பொழுது மீண்டும் ஸ்டெப் 1 அதிகரிக்கின்றது. பிறகு i இன் மதிப்பு இப்பொழுது 1 + 1 சமம் 2 ஆகும். இப்பொழுது கண்டிஷனை பார்க்கிறது. 2 என்ற மதிப்பு 3ஐ விட சிறியதாக இருக்கின்றதா என்று. கண்டிஷன் ட்ரூ என்பதால் hello 2 என்று பிரிண்ட் ஆகிறது. இப்பொழுது ஸ்டெப் 1 அதிகரிக்கின்றது. அடுத்து i இன் வேல்யூ 2 + 1 சமம் 3 ஆகும்.
பிறகு கண்டிஷனை பார்க்கிறது. 3 என்ற மதிப்பு 3ஐ விட சிறியதா என்று பார்க்கின்றது. கண்டிஷன் தவறாகும், அதாவது கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கின்றது. அப்பொழுது ஃபார் லூப் டெர்மினேட் ஆகிறது. ஃபார் லூப் ஆனது இப்பொழுது ரன்னாக செல்லுகின்ற பொழுது இருக்கின்றது. அப்பொழுது hello 3 என்றது பிரிண்ட் ஆகவில்லை, ஏனென்றால் அந்த கண்டிஷன் தவறு என்பதால் ஆகும். இப்பொழுது ஃபார் லூப் முடிந்தது. பிறகுதான் இந்த கீழே போட்ட கோடு ரன் ஆகிறது. அதாவது இந்த ஃபார் லூப் ரன் ஆகி முடிந்த பிறகுதான் இந்த கீழே போடும் ஏதாவது கோட் ஒன்று ரன் ஆகிறது. இப்பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும், hello 0, hello 1, hello 2 என்றது பிரிண்ட் ஆனது இந்த ஃபார் லூப்பில் இருந்து ஆகும். லூப் ரன் ஆகி முடிந்த பிறகு அது டெர்மினேட் ஆகிறது. டெர்மினேட் ஆகிறது இங்கு போட்ட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் பிறகுதான் இங்கு கீழே போட்ட ஒன்று ரன் ஆகிறது. அதாவது இந்த ஹலோ என்றது பிரிண்ட் ஆகிறது. அந்த லாஜிக் உங்களுக்கு சரியாக புரிந்தால் இந்த லூப் புரிந்து கொள்ள கட்டாயம் இல்லை. அதாவது ஏதாவது இடத்துக்கு உங்களால் இதனை சரியாக யூஸ் செய்ய முடியும். அப்பொழுது நான் இதனை நீக்குகின்றேன். இப்பொழுது எனக்கு for லூப்பினை யூஸ் செய்து இவ்வாறு ஒன்றை செய்ய வேண்டும். using the dot for loop display even numbers in the range. நான் இங்கு ரேஞ்சினை 20 இலிருந்து 220 வரை போடுவோம். அதாவது எனக்கு for loop ஒன்றை யூஸ் செய்து 20 இலிருந்து 220 வரை இருக்கின்ற அனைத்து ஈவன் நம்பர்ஸினை பிரிண்ட் செய்து கொள்ள வேண்டும். இந்த விடயத்தை எவ்வாறு செய்வது என்று இப்போது நாம் பார்ப்போம். இங்கு உங்களுக்கு நான் முக்கியமான ஒன்றை சொல்லித்தரப் போகின்றேன். அதுதான் இந்த மாடியுலஸ் ஆபரேட்டர் என்றது. நாங்கள் முதலில் பார்ப்போம் இந்த மாடியுலஸ் ஆபரேட்டரினை யூஸ் செய்வது எவ்வாறு என்று. மாடியுலஸ் ஆபரேட்டர் என்றால் இந்த பெர்சன்டேஜ் குறியா. புரோகிராமிங்கில் நம்பர்ஸ் இடையே கணித ஆபரேட்டர் செய்து செல்லுகின்ற பொழுது இந்த மாடியுலஸ் ஆபரேட்டர்ஸ் என்றது நாங்கள் அதிகமாக பயன்படுத்துகின்றோம். நாங்கள் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கின்றேன். இவ்வாறு 20 மாடியுலஸ் 2 என்றால் நீங்கள் நினைக்கின்றீர்கள் இதிலிருந்து என்ன வரும்? இந்த மாடியுலஸிலிருந்து முன்பு இருக்கின்ற எண் பின்புறம் இருக்கின்ற எண்ணால் பிரித்து மீதி எண்ணிக்கை தான் எமக்கு கொடுப்பது. நினைத்து பாருங்கள், 20 என்ற மதிப்பு 2இல் பிரித்தால் பதில் 10 ஆகும். ஆனால் எமக்கு இந்த மாடியுலஸிலிருந்து பதில் இல்லை வருவது. எமக்கு மீதி எத்தனை இருக்கின்றது என்றுதான் வருவதாகும். இந்த 20 அளவுக்கு 2ஆல் பிரிக்கிறது, அதனால் மீதி 0. அதுதான் இந்த மாடியுலஸ் ஆபரேட்டரில் இருந்து நடைபெறுகின்றது. எமக்கு ரிட்டர்ன் செய்வது இவ்வாறு தான். நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் ஒன்றை கொடுக்கின்றேன். நினைத்து பாருங்கள், 21 மாடியுலஸ் 2 என்றால் இங்கு எத்தனை வரும்? நான் சொன்னேன் இந்த மாடியுலஸ் ஆபரேட்டரிலிருந்து இந்த முன்பு இருக்கின்ற எண்ணை பின்புறம் இருக்கின்ற எண்ணால் பிரித்து அது வரும் மீதி எண்ணைத்தான் எமக்கு வருவதாகும். அப்பொழுது 21 என்றது 2இல் பிரித்தால் கண்டிப்பாக 10 ஆகும் வரை பிரிக்கும். அப்பொழுது 1 மீதியாக வரும். இவ்வாறு 1 மீதியான பிறகு அந்த மீதியாகும் மதிப்பு தான் எமக்கு மாடியுலஸிலிருந்து ரிட்டர்ன் செய்கின்றது. இது அதிகம் கடினமான விடயமில்லை, அதிகம் சுலபமான விடயமாகும். நாங்கள் இன்னும் உதாரணம் ஒன்றை இப்பொழுது பார்ப்போம். நாங்கள் 7 மாடியுலஸ் 3 என்றது பார்ப்போம். இங்கு எத்தனை வரும்? இப்பொழுது பாருங்கள் நீங்கள் எவ்வாறு இதனை புரிந்து கொள்வது என்று. இங்கு 7 என்றது 3இல் பிரித்து மீதி எண்ணைத்தான் வர வேண்டும். 7 என்றது 3இல் பிரித்தால் பதிலாகிறது 2 மீதி 1 ஆகும். அப்பொழுது இங்கிருந்து எமக்கு அந்த மீதி 1ஆனது பதிலாக வருகின்றது. இப்பொழுது நாங்கள் எவ்வாறு இந்த மாடியுலஸ் ஆபரேட்டரினை யூஸ் செய்து இந்த எண் ஈவனா என்று பார்ப்பது என்று இப்பொழுது பார்ப்போம். ஈவன் என்றால் இரட்டை எண்ணாகும். உங்களுக்கு இப்பொழுது புரிய வேண்டும், மிக சிறிய விடயம்தான் எமக்கு செய்ய வேண்டி இருக்கின்றது. நினைத்து பாருங்கள், 10 என்ற எண் ஈவனா என்று பார்க்க முடியும். 10 மாடியுலஸ் 1 சமம் 0க்கு என்றால் அப்பொழுது இது ஈவன். அப்பொழுது பாருங்கள், 200 போல் கொடுத்தால் 200 மாடியுலஸ் 2 என்று எடுக்க முடியும். 200 என்ற மதிப்பு
இரண்டில் பிரித்து வரும் மாடியுலஸ் என்ன? ஏனென்றால் இரட்டை எண்ணால் மீதி இல்லாமல் இரண்டில் பிரிக்க வேண்டும். அப்பொழுது மீதியாகிறதா இல்லையா என்று பார்ப்பது இந்த மாடியுலஸிலிருந்து ஆகும். மீதி 0 ஆனால் உங்களால் இது ஈவன் என்று சொல்ல முடியும். இந்த கொஸ்டினை யூஸ் செய்து நம்மால் ஏதாவது எண்ணொன்று ஈவன் நம்பர் ஒன்றா என்று பார்க்க முடியும். எமக்கு கொடுக்கும் ஏதாவது எண் ஒன்றை நாங்கள் எண் என்று கொடுப்போம். இந்த எண் என்ற எண்ணை நாங்கள் எடுத்து அதன் மாடியுலஸினை 2இல் எடுப்போம். அதாவது நாங்கள் இதனை 2இல் பிரித்து மீதியாகிறதா என்று பார்க்கும் ஒன்றாகும். நாங்கள் செக் செய்து கொள்ள முடியும். இது 2இல் பிரித்து மீதி 0 ஆனால் உங்களால் இந்த எண் இரட்டை எண் என்று சொல்ல முடியும். அதாவது இந்த நம்பர் இரட்டை நம்பர் என்று சொல்லுங்கள். இப்போது நாங்கள் எமக்கு கொடுக்கும் ஏதாவது எண் ஒன்று இரட்டையா என்று பார்க்க வேண்டும். இப்பொழுது எமக்கு தெரியும் இந்த மாடியுலஸ் ஆபரேட்டரிலிருந்து ஏதாவது எண் ஒன்று ஏதாவது எண்ணால் பிரித்தால் மீதியாகிறது எத்தனை என்று செக் செய்து கொள்ள. நீங்கள் நினைக்கின்றீர்கள் எமக்கு கொடுக்கும் ஏதாவது எண் ஒன்று 2இல் பிரித்து மீதி வராவிட்டால் அப்பொழுது அந்த எண் இரட்டை என்று நம்மால் செக் செய்து கொள்ள முடியும். அதாவது இந்த மாடியுலஸ் ஆபரேட்டர் 0க்கு சமமானால் அது இரட்டை என்று எம்மால் செக் செய்து கொள்ள முடியும். இந்த நாலேஜினையும் எடுத்து இந்த பிரச்சனையை ஃபார் லூப் ஒன்று போட்டு தீர்க்கும் விதத்தை நாம் பார்ப்போம். இப்பொழுது எமக்கு பார்க்க வேண்டியது using the dot for loop display even numbers in the range from 20 to 220. அதாவது 20லிருந்து 220 வரை ஈவன் நம்பர்ஸினை தான் செக் செய்து செல்ல வேண்டியுள்ளது. அப்பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும் நாங்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும்? ஸ்டெப்பினை தான் லூப் ஒன்றை எழுதி கொள்ள வேண்டும். லூப் ஆக வேண்டிய லூப் from 20 to 220. அப்பொழுது அந்த ஸ்டெப் ஓகே. அடுத்து ஸ்டெப் 2ஐ நாம் பார்ப்போம். நாங்கள் இது லூப்பாக செல்லும் பொழுது அங்கு இருக்கும் எண் ஈவனா என்று பார்க்கவும். அப்பொழுது while looping check the number is even or not என்று பார்க்க வேண்டும். அடுத்து நாங்கள் இந்த ஈவன் நம்பர்ஸினை எங்காவது ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும். ஸ்டெப் 3 ஆகிறது ஸ்டோர் த ஈவன் நம்பர்ஸ். அவைதான் நாங்கள் செய்ய வேண்டியது. நாங்கள் முதலில் ஃபார் லூப் ஒன்றை எழுதுவோம். இவ்வாறு ஃபார் இன்ட் I சமம் 20லிருந்து ஆரம்பிப்போம். அடுத்து I சிறியதாக அல்லது சமமாக இருக்க வேண்டும் 220ஐ விட. ஏனென்றால் நாங்கள் 220னையும் பார்க்க வேண்டும். எனக்கு I மதிப்பு ஒன்றால் ஒன்றுதான் அதிகரிக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு மிகவும் சிம்பிள். இந்த விடயங்களை தொடர்ச்சியாக எழுதி கொண்டு செல்ல முடியும். நான் I வேல்யூஸினை பிரிண்ட் செய்து காட்டுகிறேன். உங்களுக்கு புரிய வேண்டும் 20லிருந்து எடுத்து 220 வரை இங்கு வேல்யூஸ் பிரிண்ட் ஆக வேண்டும். உங்களுக்கு தெரியும் 20லிருந்து ஆரம்பித்த வேல்யூஸ் 220 வரை இங்கு பிரிண்ட் ஆகி உள்ளது. இந்த 20லிருந்து எடுத்து 220 வரை பிரிண்ட் ஆக வேண்டியது இல்லை. எனக்கு தேவை ஈவன் நம்பர்ஸினை ஸ்டோர் செய்வதாகும். பாருங்கள் ஈவன் நம்பர்ஸாக என்ன வரும்? 20, 22, 24, 26 போல் அனைத்து ஈவன் நம்பர்ஸினை எனக்கு ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது முதலில் நான் செக் செய்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்டெப் 2 போன்று இருக்கின்ற while looping check the number is even or not என்றது. அப்பொழுது நான் check the current number is even or not என்று இங்கு டைப் செய்கின்றேன். உங்களால் அதனை பார்க்க if கண்டிஷன் ஒன்றை ரன் செய்து கொள்ள முடியும். அப்பொழுது இங்கு இருக்கும் ஐயின் பெருமானம் ஈவனா என்று பார்க்க முடியும். நீங்கள் இப்பொழுது இருக்கும் ஐயின் பெருமானத்தினை எடுத்து மாடியுலஸ் 2 சமம் 0 ஆனால் இது ஈவன் என்று கொடுக்க முடியும். உங்களுக்கு நாங்கள் மாடியுலஸ் ஆபரேட்டரிலிருந்து எவ்வாறு செய்தோம் என்று புரியும். அதாவது கொடுக்கும் எண்ணின் அதன் மாடியுலஸ் 2 என்று எடுத்தால் அது 0 ஆனால் அது கட்டாயமாக இரட்டை எண்ணாக இருக்க வேண்டும். அப்பொழுது என்னால் இதனை பிரிண்ட் செய்து கொள்ள முடியும். நான் இவ்வாறு பிரிண்ட் I என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது நான் பிரிண்ட் செய்தால்
இங்கு எனக்கு ஈவன் நம்பர்ஸ் மாத்திரம் பிரிண்ட் ஆகின்றது புரிய வேண்டும். பாருங்கள், எமக்கு தேவையான விடயமானது நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அல்லவா? அதாவது இந்த இஃப் கண்டிஷன் என்பதை செக் செய்கின்றது. நான் இங்கு இஃப் கண்டிஷனை கொடுத்து மாடுலஸ் ஆபரேட்டரில் இருந்து இது ஈவனா என்று செக் செய்தேன். ஈவன் ஆனால் பிரிண்ட் ஆக என்று இங்கிருந்து பிரிண்ட் செய்தேன். இப்பொழுது எனக்கு பிரிண்ட் ஆக வேண்டியது தேவையில்லை. இதனை எங்காவது ஸ்டோர் செய்து கொள்வதற்காக இதனை செய்ய வேண்டும். இதனை ஸ்டோர் செய்ய சிறந்தது என்ன? என்னால் இன்டிஜர் லிஸ்ட் ஒன்றை தயாரிக்க முடியும். இன்டிஜர் லிஸ்டினை தயாரிக்கும் பொழுது நாங்கள் பொதுவாக ஃபார் லூப்பிற்குள் தயாரிப்பது இல்லை. ஃபார் லூப்பில் இருந்து வெளியே தான் நாங்கள் தயாரிப்போம் என்பதனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபார் லூப் என்றால் தொடர்ச்சியாக ரன் ஆகும் விடயமாகும். அதில் ஏதாவது நம்பர்ஸினை ஸ்டோர் செய்ய முடியும். அதற்காக நாங்கள் இவ்வாறு ஏதாவது நம்பர் ஸ்டோர் செய்யும் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒன்றை டிஃபைன் செய்வது இல்லை. அப்பொழுது எமக்கு எரர்ஸ் ஆனது வரும். நான் இந்த ஃபார் லூப்பில் இருந்து வெளியே இதனை ஸ்டோர் செய்ய லிஸ்டினை தயாரிக்கின்றேன். இது மிகவும் எளிதாகும். நான் இன்டீஜர்ஸ் என்று லிஸ்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் இதற்கு ஈவன் நம்பர்ஸ் என்று பெயர் கொடுக்கின்றேன். இதனை நான் இனிஷியலி எம்ப்டி லிஸ்டாக டிஃபைன் செய்கின்றேன். உங்களால் இது ஈவன் ஆனால் ஈவன் நம்பர்ஸுக்கு என்ற லிஸ்ட்டுக்கு இணைக்க முடியும். உங்களுக்கு லிஸ்ட் டாட் ஆட் என்று லிஸ்டில் ஆட் செய்வது நினைவிருக்கும். மிகவும் எளிதாகும். இன்டிஜர் வேல்யூ ஒன்று ஆட் ஆக வேண்டும். அப்பொழுது இந்த ஐ என்ற வேல்யூவினை நான் ஆட் செய்ய வேண்டும். நான் இறுதியாக இது ஆட் ஆன பிறகு ஈவன் நம்பர்ஸ் லிஸ்டினை பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். இதனை நாங்கள் ரன் செய்வோம். இவ்வாறு சரியாக ஈவன் நம்பர்ஸ் லிஸ்ட் உருவாக வேண்டும். நீங்கள் எம்மால் 20 220 வரை நமது ஈவன் நம்பர்ஸினை லிஸ்ட் ஒன்றிற்குள் கொடுக்க முடியும் என்பதனை காணலாம். மிகவும் எளிதாகும். இப்பொழுது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமினை தேவையானவாறு எடிட் செய்து கொள்ள முடியும். இது 220 இல்லை, ஏதாவது லிமிட் ஒன்றினை கொடுத்து இது பிரிண்ட் ஆக வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். நான் இந்த லிமிட் என்பதை கொடுக்கின்றேன். பிறகு உங்களால் இந்த லிமிட்டினை இங்கு மேலே வேரியபிள் ஒன்றாக தயாரிக்க முடியும். நான் 100 என்று லிமிட்டினை டிஃபைன் செய்கின்றேன். பாருங்கள், இப்பொழுது 20 100 வரை மாத்திரம் எனக்கு தேவையான விடயம் ஆகின்றது. எம்மால் இப்பொழுது இங்கு நம்பரினை எமக்கு தேவையானவாறு தயாரிக்க முடியும். நாங்கள் இங்கு 50 போன்று கொடுத்து பார்ப்போம். 50 கொடுத்தால் 20 50 வரை இருக்கின்ற ஈவன் நம்பர்ஸ் ஆனது இப்பொழுது பிரிண்ட் ஆகின்றது. உங்களுக்கு இப்பொழுது எமது கோடினை எமக்கு தேவையானவாறு கஸ்டமைஸ் செய்து கொள்ள நாலேஜ் ஒன்று இப்பொழுது வந்துள்ளது என்பது புரியும். நீங்கள் இப்பொழுது எனக்கு இங்கு எனது ஆட் நம்பர்ஸினையும் லிஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று கருதுங்கள். மிகவும் எளிதாகும். நான் ஆட் நம்பர்ஸ் என்று லிஸ்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். என்னால் ஈவன் ஆகாவிட்டால் அவற்றினை எல்ஸ் ஒன்று கொடுத்து ஆட் நம்பர்ஸ் லிஸ்ட்டுக்கு ஆட் செய்ய முடியும். நான் இங்கு ஈவன் நம்பர்ஸ் மற்றும் ஆட் நம்பர்ஸ் என்ற இரண்டினையும் பிரிண்ட் செய்து கொள்ளுகின்றேன். நீங்கள் இப்பொழுது எனது ஈவன் நம்பர்ஸ் லிஸ்ட் மற்றும் ஆட் நம்பர்ஸ் லிஸ்ட் என்பன இவ்வாறு பிரிண்ட் ஆகின்றதனை காண முடியும். எம்மால் இந்த விடயங்களை எவ்வளவு எளிதாக செய்து கொள்ள முடிந்தது என்ற இந்த ஃபார் லூப் என்ற கன்செப்டினை கற்றுக்கொண்டதால் ஆகும். இப்பொழுது நான் உங்களுக்கு சிறிய சேலஞ்ச் ஒன்றினை கொடுக்கின்றேன். அடுத்து எனக்கு 1 100 வரை நம்பர்ஸினை ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும். அந்த நம்பர்ஸிலிருந்து எனக்கு 3 ஆல் 5 ஆல் மற்றும் 7 ஆல் பிரிக்கப்படும் நம்பர்ஸினை ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும். அதாவது எனக்கு அனைத்திலிருந்தும் இல்லை, இந்த 3 ஆல் 5 ஆல் மற்றும் 7 ஆல் பிரிக்கப்படும் நம்பர்ஸ் மாத்திரம் ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் சிறிய ட்ரை ஒன்றினை கொடுத்து ஃபார் லூப் ஒன்றை யூஸ் செய்து எவ்வாறு வேலையை செய்வது கொள்வது என்று பாருங்கள். எனக்கு 3 ஆல் 5 ஆல் மற்றும் 7 ஆல் பிரிக்கப்படும் நம்பர்ஸினை மாத்திரம் ஸ்டோர் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாங்கள் எவ்வாறு இதனை சால்வ் செய்வது என்று பார்ப்போம். நான் இந்த அனைத்தினையும் நீக்குகின்றேன். இங்கு இவையே தேவைப்படுகின்றது. நான் இதனை யூசிங் த டாட் ஃபார் லூப் டிஸ்பிளே ஆல் நம்பர்ஸ் which are divisible by all 3, 5, 7 என்று மாற்றுகின்றேன்.
நாங்கள் இங்கு ஃபார்ம் 1 to 100 என்று கொடுப்போம். நாங்கள் 1 to 100 வரை லூப் ஒன்றை எழுதி கொள்ள வேண்டும். பிறகு while looping check number is even or not இல்லை, இங்கு divisible by all 3, 5 and 7 என்று வர வேண்டும். பிறகு store the numbers. நான் முதலில் நம்பர்ஸினை ஸ்டோர் செய்ய லிஸ்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். லிஸ்ட் ஆன்சர்ஸ் என்று வைப்போம். எனக்கு கட்டாயமாக இன்டிஜர் ஆன்சர்ஸ் என்பதே வர வேண்டும் என்று தெரியும். அதனால் இங்கு நான் டைப் ஒன்றினை கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது for loop ஒன்றை எழுதுகின்றேன். int என்று டைப் செய்து 1 to 100 வரை என்பதால் int I சமம் 1 என்று கொடுக்கின்றேன். பிறகு I சிறியது அல்லது சமம் 100 வரை என்று டைப் செய்கின்றேன். அடுத்து I ++ என்று கொடுக்கின்றேன். இப்பொழுது நான் இதற்குள் எனது கண்டிஷனினை எழுதி கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுது எனக்கு இந்த for loopல் லூப்பாக செல்லுகின்ற பொழுது இப்பொழுது இருக்கும் எண் 3 ஆல் 5 ஆல் மற்றும் 7 ஆல் இந்த கூறிய எண் 3லும் பிரிக்கப்படுகின்றதா என்று பார்க்க வேண்டும். உங்களால் இதற்கும் மாடுலஸ் ஆபரேட்டரினை யூஸ் செய்து கொள்ள முடியும். பாருங்கள், if கண்டிஷன் கொடுத்து இந்த I என்றது மாடுலஸ் 3 சமம் 0 என்று கொடுக்கின்றேன். இங்கு மாடுலஸ் சமம் 0 என்றால் சரியாக இது 3 ஆல் பிரிக்கப்படுகின்றது. பிறகு and என்று கொடுக்கின்றேன். and என்றால் கட்டாயமாக இந்த அனைத்து கண்டிஷனும் பொருந்த வேண்டும் என்பது ஆகும். அடுத்து I மாடுலஸ் 5 என்று கொடுக்கின்றேன். அடுத்து and என்று டைப் செய்து I மாடுலஸ் 7 என்று கொடுக்கின்றேன். இந்த கண்டிஷன்ஸ் மூன்றும் பொருந்தினாலே நான் இந்த ஆன்சர்ஸ் என்ற லிஸ்ட்டுக்கு இந்த நம்பரினை ஆட் செய்யுமாறு கூறுகின்றேன். அதாவது இப்பொழுது இருக்கும் I என்பதனை ஆட் செய்வது ஆகும். இங்கிருந்து if கண்டிஷனினை ரப் செய்தேன். இங்கிருந்து for loop இப்பொழுது எனக்கு ஆன்சர்ஸ் என்பதனை பிரிண்ட் செய்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது நான் இதனை ரன் செய்தால் எனது ஆன்சர்ஸ் பிரிண்ட் ஆக வேண்டும் என்று புரிய வேண்டும். இங்கு இந்த கண்டிஷனுக்கு பொருந்தும் எந்த எண்ணும் இங்கு இல்லாததால் எந்த எண்ணும் வருவது இல்லை. நாங்கள் இங்கு 1000 வரை என்று கொடுத்து பார்ப்போம். அதாவது இங்கு 1000 வரை லூப் ஆகி இந்த வேலையை செய்து செல்லுகின்ற பொழுது நாங்கள் இங்கு சிறிதளவு பதில்கள் வருகின்றதை காணலாம். எமக்கு இங்கு 100 வரை இந்த கண்டிஷனுக்கு பொருந்தும் நம்பர் ஒன்றாவது சந்திக்கவில்லை என்பதாலே எம்டி லிஸ்ட் ஒன்று வந்தது. பட் இங்கு 1000 வரை லூப் ஆனால், அதாவது 1 to 1000 வரை இங்கு லூப் ஆனால் உங்களால் இவ்வாறு 3 ஆல் 5 ஆல் மற்றும் 7 ஆல் என்ற அனைத்திலிருந்தும் பிரிக்கப்படும் நம்பர்ஸினை கால்குலேட் செய்து கொள்ள முடியும். நான் உங்களுக்கு இப்பொழுது அதுவும் சரியாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது இந்த கோடினை லூப் செய்யும் வேலை எவ்வளவு எளிதானது என்று புரியும். இப்பொழுது எமக்கு தேவையான ரேஞ்ச் ஒன்றிற்கு இந்த for loop எத்தனை முறை ரன் ஆக வேண்டும் என்று அதனை for loopல் இருந்து அழகாக எழுதுவது எவ்வாறு என்றும் தெரியும். நான் இப்பொழுது உங்களுக்கு for loop பற்றி சிறந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதே போன்று மாடுலஸ் ஆபரேட்டர் பற்றியும் சிறந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்க வேண்டும். உங்களுக்கு பொதுவாக நாங்கள் ஸ்ட்ரிங் போன்ற ஒன்றை பற்றி கதைக்கும் பொழுது இந்த ஸ்ட்ரிங்கிற்கு அதற்கு தொடர்பான லென்த் ஒன்று இருக்கின்றது என்பது தெரியும். உங்களுக்கு நான் அதனை காண்பிக்கின்றேன். நான் இவ்வாறு ஸ்ட்ரிங் ஒன்றை டிஃபைன் செய்து கொள்கின்றேன். நாங்கள் டைட்டில் என்று கொடுப்போம். நான் flutter and dart என்ற டைட்டிலினை கொடுக்கின்றேன். இப்பொழுது நான் உங்களுக்காக இந்த டைட்டிலின் லென்த்தினை பிரிண்ட் செய்து காண்பிக்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் இந்த விடயங்களை ஸ்ட்ரிங் மெத்தட்ஸின் கீழ் கதைத்தது நினைவிருக்கும். நீங்கள் இந்த லென்த்தினை பிரிண்ட் செய்த பிறகு கேரக்டர்ஸ் 16 இருக்கின்றது என்று பிரிண்ட் ஆகின்றதனை காணலாம். இப்பொழுது நான் இந்த கேரக்டர்ஸ் அனைத்தினையும் தனித்தனியாக பிரிண்ட் செய்கின்ற பொழுது அல்லது இந்த ஸ்ட்ரிங் முழுவதும் லூப்பாக வேண்டும் என்று எனக்கு இந்த லென்த் என்ற கீவேர்டினை பயன்படுத்தி செய்ய முடியும்.
அதாவது இது ஃபார் லூப் என்று என்பதால் இந்த ஸ்ட்ரிங் முழுவதும் லூப்பாக எழுதுகின்ற பொழுது இந்த லென்த் என்பது எமக்கு அதிகமாக யூஸ் ஆகும் விடயமாகும். நாங்கள் எவ்வாறு அதனை செய்வது என்று பார்ப்போம். இங்கு நான் இதனை நீக்குகின்றேன். நாங்கள் பொதுவாக எவ்வாறு ஃபார் லூப் ஒன்றை எழுதி கொண்டு செல்வது? முதலில் ஃபார் என்று கொடுக்கின்றோம். நாங்கள் ஏதாவது கண்டிஷன் ஒன்றை எழுதுகின்றோம். நான் int I சமம் என்று டைப் செய்து I சிறியது 20 என்று கொடுக்கின்றேன். பிறகு I++ என்று செய்கின்றேன். அதாவது I என்பது அதிகரிக்க வேண்டும். பிறகு நான் பிரிண்ட் செய்து கொள்கின்றேன். நாங்கள் இவ்வாறான ஒன்றினையே செய்கின்றோம். இப்பொழுது எனக்கு இங்கு இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கின்ற எழுத்துக்களை மாத்திரம் பிரிண்ட் செய்து கொள்ள வேண்டும். எனக்கு இந்த டைட்டில் என்ற வேரியபிள் வழியாக லூப்பாக செல்லும் பொழுது FLUTT என்று அவ்வாறு எழுத்துக்களை தனித்தனியாக பிரிண்ட் செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நாங்கள் ஃப்ளட்டரில் வேலை செய்து செல்லும் பொழுது அவ்வாறான விடயங்களை தொடர்ச்சியாக தேவைப்படுகின்றன. நாங்கள் இதனை எவ்வாறு செய்வது, எமக்கு இதனை செய்யும் எது போன்ற டேட்டா தேவைப்படும் என்று பகுதிகளாக பிரிப்போம். நான் மீண்டும் ஃபார் லூப்புக்கு வருகின்றேன். ஃபார் லூப்புக்கு வருகின்ற பொழுது இங்கு ஆரம்பிக்கும் இடம் பிரச்சனையாகாது. ஆரம்பிக்கும் இடம் 0னாலேயே இதிலும் ஆரம்பிக்கின்றது. ஏனென்றால் நான் இங்கு டைட்டிலின் 0 என்பதை பிரிண்ட் செய்தால் இங்கு உங்களுக்கு F என்ற எழுத்து பிரிண்ட் ஆக வேண்டும். அவை எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் அந்த விடயங்கள் பற்றி சரியாக கதைத்திருக்கின்றோம். நான் இங்கு இப்பொழுது இந்த I என்பதை பிரிண்ட் செய்யாமல் பார்த்தால் இந்த F எழுத்து இங்கிருந்து பிரிண்ட் ஆகிறது. எமக்கு இங்கு கீழே இருக்கின்றவை தேவையில்லை. நான் இதனை நீக்குகின்றேன். ஆகவே உங்களுக்கு இது 0ல் லூப்பாக ஆரம்பிக்க வேண்டும் என்று புரிய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் இதன் லென்த் 16 என்று தெரிந்து கொண்டாலும் இது எவ்வளவு லூப்பாக வேண்டும் என்று தெரியாது. இப்பொழுது நாங்கள் இங்கு இது எவ்வளவு நேரம் லூப்பாக வேண்டும் அல்லது எவ்வளவு தூரம் லூப் செய்து கொள்ள வேண்டும் என்று கண்டிஷனினை எழுத வேண்டும். அதனை எவ்வாறு எழுதுவது? அதாவது இந்த ஸ்ட்ரிங்கின் லென்த்தினை தனியாக கால்குலேட் செய்து கொள்ள தேவையில்லை அல்லவா? அதாவது உங்களுக்கு இது இந்த ஸ்ட்ரிங்கின் லென்த் வரை மாத்திரம் லூப்பாக வேண்டும் என்று புரியும். எனக்கு 0லிருந்து ஆரம்பித்து இதன் லென்த் வரை மாத்திரம் இது லூப்பாக வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு இந்த வேலையை செய்து கொள்ள இந்த title.length என்பதை யூஸ் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு இந்த டைட்டிலின் லென்த்திற்கே இது லூப் ஆகின்றது புரியும். இது 0ல் ஆரம்பிப்பதால் இது title.length என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. இது 1லிருந்து ஆரம்பித்தால் I சமமாக வேண்டும். இப்பொழுது எனக்கு அந்த விடயங்கள் தெரியும். 1லிருந்து 100ற்கு பிரிண்ட் ஆக வேண்டும் என்றால் 1லிருந்து ஆரம்பித்தால் I சிறிது அல்லது சமன் 100 என்ற கண்டிஷன் என்பதே செக் செய்யப்படும். இப்பொழுது உங்களுக்கு நான் இங்கு I என்பதனை பிரிண்ட் செய்தால் I என்பது இவ்வாறு 0லிருந்து 15 வரை பிரிண்ட் ஆகின்றது. ஏனென்றால் இங்கு 0லிருந்து 15 வரை கேரக்டர்ஸ் இருக்கின்றன. நான் இங்கு டைட்டில் என்றதன் T என்பதனை பிரிண்ட் செய்தால் 15 என்றது இறுதி எழுத்தாகும். மிகவும் எளிதான விடயங்களாகும். இப்பொழுது எனக்கு இதில் ஒவ்வொரு எழுத்துக்களையும் தனித்தனியாக பிரிண்ட் செய்ய வேண்டும். எனவே இங்கு எமக்கு F பிரிண்ட் செய்ய வேண்டும் என்றால் டைட்டில் என்று டைப் செய்து சதுர அடைப்பிற்குள் 0 என்று கொடுக்கின்றோம். இறுதி எழுத்து பிரிண்ட் செய்ய வேண்டும் என்றால் டைட்டில் என்று டைப் செய்து சதுர அடைப்பிற்குள் 15 என்று கொடுக்கின்றோம். அவ்வாறே பிரிண்ட் செய்தோம். இப்பொழுது எமக்கு இங்கு இருக்கின்ற அனைத்து எழுத்துக்களையும் இவ்வாறு பிரிண்ட் செய்ய வேண்டும் என்றால் இதற்குள் இருக்கின்ற இண்டெக்ஸ்கள் அல்லவா இவ்வாறு உருவாகுகின்றது. 0, 1, 2, 15 வரை இவ்வாறு உருவாகின்றதை பாருங்கள். அப்பொழுது 0லிருந்து எழுத்து நாங்கள் டைட்டிலின் லென்த் வரை சென்றால் இவ்வாறு எமது எழுத்துக்களை பிரிண்ட் செய்து கொள்ள முடியும். நீங்கள் ஃப்ளட்டர் என்று பிரிண்ட் ஆகி அடுத்து வெற்றிடமும் பிரிண்ட் ஆகி உள்ளதனை காணலாம். பிறகு டாட் என்று பிரிண்ட் ஆகி உள்ளது. உங்களுக்கு இப்பொழுது இந்த விடயங்கள் எவ்வளவு அழகாக செய்து கொள்ள முடியும் என்று புரியும். நான் இந்த விடயத்தை மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். எனக்கு இந்த நாங்கள் கொடுக்கும் ஸ்ட்ரிங்கில் இவ்வாறு கேரக்டர்ஸினை தொடர்ச்சியாக
பிரிண்ட் செய்வது தேவைப்பட்டது. அதனால் நான் for loop ஒன்றை கொடுத்தேன். நான் for loopனை ஆரம்பித்து இவ்வாறு title dot length வரை செல்கின்றேன். சிறிது title dot length என்பது எனது கண்டிஷன் ஆகும். நான் இவ்வாறு iனை ஒன்று ஒன்றாக அதிகரித்து செல்கின்றேன். அதனுள்ளே நான் சென்று இவ்வாறு டைட்டிலின் என்பதை பிரிண்ட் செய்தால் உங்களுக்கு என்பதை 0 கொடுத்து நினைவிருக்கும். அதனால் டைட்டிலின் 0 ஆகிய F எழுத்து பிரிண்ட் ஆகின்றது. பிறகு என்றது ஒன்றால் அதிகரிக்கின்றது. அடுத்து டைட்டிலின் 1 என்றது பிரிண்ட் ஆகின்றது. டைட்டிலின் 1 இந்த L எழுத்தாகும். அடுத்து டைட்டிலின் 2 என்றது பிரிண்ட் ஆகின்றது. அதாவது U என்ற எழுத்து பிரிண்ட் ஆகின்றது. இவ்வாறு டைட்டிலின் 15வது கேரக்டர் வரை இதிலிருந்து பிரிண்ட் ஆகின்றது. நான் இப்பொழுது உங்களுக்கு எவ்வாறு இதனை செய்தோம் என்று சிறந்த ஐடியா ஒன்று இருக்கும் என்று நினைக்கின்றேன். நமக்கு மேலும் ஃபார் லூப் பற்றி அதிக விடயங்கள் கதைக்க வேண்டியுள்ளது. நாங்கள் இந்த செக்ஷன் அதிகம் நீளமாகின்றது என்பதால் மீதமுள்ள பாட்டினை அடுத்த செக்ஷனில் இருந்து கதைப்போம்.